வணக்கம் நண்பர்களே. முருகப்பெருமானுக்கு ரொம்பவே சிறப்பாக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவில் தைப்பூசமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனிமலையில் ஞானப்பழம் கிடைக்காம கோபித்து இருந்ததை நினைவூட்டுவதாகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் பழனிமலை தோன்றிய தினமும் இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தீமைகள் அழியும், தம்பதிகள் ஒற்றுமை அதிகரிக்கும், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும், காவடி எடுத்தல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை நிறைவேற்ற ஒரு ஏற்ற நாள் இந்த தைப்பூச திருநாள். அப்படிப்பட்ட தைப்பூச திருநாள் 2026ஆம் ஆண்டில் எந்த நாளில் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுது? முக்கியமாக முருகப்பெருமானுடைய எல்லா கோவில்கள்லையுமே சிறப்பாக கொண்டாடப்படும். குறிப்பிட்டு பழனியில் எப்போ கொடியேற்றம் பண்ணுறாங்க, இதனால் இன்னும் எத்தனை நாளைக்கு வழிபாடு செய்யப்பட போகிறது, இதனால் இன்னும் நாம் விரதம் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் கடைபிடிக்கணும், இப்படிப்பட்ட அரிய தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு பழனி ஆண்டவர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அதே போல் நீங்கள் முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னா 6 படை வீடுகளுக்கும் போயிருக்கீங்களா? அந்த 6 படை வீடுகளுக்கு சென்ற அனுபவம், உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு சரியான வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா முருகப்பெருமானுக்கு மகா கந்த சஷ்டி விரதம் 48 நாட்கள் கடைபிடிக்கும் போது தைப்பூச விரதமும் 48 நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய வழக்கமும் இருக்குங்க. முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பலரும் 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் 21 நாள் இருப்பாங்க, 7 நாட்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் பலவிதமான விரதங்கள் இருந்து முருகனை வழிபாடு செய்வாங்க. இப்படி முருகனுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுக்கு முக்கியமான நாள் 2026ஆம் ஆண்டில் தைப்பூச விழா பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது. முருகப்பெருமானுடைய அருளால் துன்பங்கள் அனைத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க 48 நாட்கள் 21 நாட்கள் அப்படின்னு கூட விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த தைப்பூச திருநாள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 2026ஆம் ஆண்டினுடைய தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/1/2026 அன்றைக்கு கொடியேற்றத்தோடு தொடங்கி 4/2/2026ஆம் தேதி வரை நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பழனி பெரியநாயகி அம்மன் கோவில் கொடி மண்டபத்தில் ஜனவரி 26ஆம் தேதி வள்ளி தேவசேனா முத்துக்குமார சுவாமி எழுந்தருள காலை 9:50 மணிக்கு கொடியேற்றம் நடக்கிறதுக்கு. வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமிக்கு ஜனவரி 31ஆம் தேதி திருக்கல்யாணம், மாலை தேரோட்டம் நடக்க இருக்கு. அதே போல் தைப்பூச நாளான பிப்ரவரி 1 அதிகாலை 5 மணிக்கு தோளுக்கினியாளினுடைய சண்முக நதியில் எழுந்தருள தீர்த்தம் கொடுத்தலும் மாலை 4 மணிக்கு தேரோட்டமும் நடக்க இருக்கு. அதே போல் பிப்ரவரி 4 மாலை தெப்ப தேர் திருவிழா, இரவு கொடி இறக்குதல் இவையெல்லாம் நடக்க இருக்கு. இப்படி பழனியில் இந்த தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக காவடி எடுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இங்கே நடக்கிறத பார்க்க முடியுங்க. பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இப்போ பழனியில் அனைத்தும் பரபரப்பாக போயிட்டுருக்கு வேலைகள்லாம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கோவில்கள்லேயும் அதே நாளில் 26ஆம் தேதியே கொடியேற்றப்பட உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்தோ அழகு குத்தியோ அதே போல் நேர்த்திக்கடன் செலுத்துறது இவையெல்லாம் வழக்கம். லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் மாலையிட்டு பாத யாத்திரையாக கோவிலுக்கு செல்வாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பூச நட்சத்திரத்தோடு பௌர்ணமி நாளும் இணைந்து வர்றதையே தைப்பூசம் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதையும் பக்தர்கள் வழக்கமாக வச்சுருப்பாங்க. தைப்பூசத்தில் கிரிவலம் சென்றால் மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறதால நிறைய பேர் வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் குவிந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லுது. குறிப்பிட்டு 6 படை வீடுகள் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக அன்றைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக பழனி ஆண்டவர் கோவிலுக்கு நிறைய லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. பூச நட்சத்திரத்தோடு பௌர்ணமி நாளும் இணைந்து வர்றதையே தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதையும் பக்தர்கள் வழக்கமாக வச்சுருக்காங்க. தைப்பூசத்தில் கிரிவலம் சென்றால் மேலும் சிறப்பு என்கிறதால இந்த முறை வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் குவிந்து வருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுது. குறிப்பிட்டு பௌர்ணமி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலை 4:41 மணிக்கு தொடங்கி அடுத்த நாளான 2ஆம் தேதி அதிகாலை 4:43 மணி வரை பௌர்ணமி திதி இருக்கும். பூச நட்சத்திரமானது 1ஆம் தேதி அதிகாலை 1:54 மணி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1:01 மணி வரை இருக்கும். தைப்பூச திருவிழாவுக்காக அறுபடை வீடு உள்ளிட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவிலுமே களை கட்டி காணப்படும். அதற்காக ஏற்பாடுகளும் இப்போது தீவிரமாக நடந்துட்டு வருது. சமீப காலமாக திருச்செந்தூரில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து வர்றதால அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் நடந்து வருது. மேலும் சிறுவாபுரி முருகன் கோவில்லையும் சிறப்பு ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன், அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள்லையும் அதற்கான ஏற்பாடுகள் தைப்பூச திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்துட்டு வருது. தைப்பூச நன்னாளில் 6 படை வீடான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, சுவாமிமலை மற்றும் பழமுதிர் சோலை இந்த கோவில்களில் அதிக அளவில் பக்தர்கள் குவிவாங்க அப்படின்னு இந்த அறுபடை வீடுகள்லேயும் பக்தர்கள் அதிகமாக குவிவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தமிழ் கடவுள் என்று பக்தர்களால் போற்றி வணங்கப்படக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனுக்கு மிகவும் உகந்த நாட்கள் பல இருந்தாலும் மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள் இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தைப்பூசத்தில் அடுத்தது எப்படி நம்ம விரதம் இருக்கலாம், தைப்பூச நாள் அன்றைக்கு எங்கெங்கெல்லாம் சிறப்பான வழிபாடுகள் செய்யப்பட்டு வருது, எங்கெங்கே என்ன விசேஷங்கள் நடந்தது, எத்தனை நாட்கள் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தொடர்ந்து பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் தைப்பூசம் அன்னைக்கு காலை முதல் உபவாசம் இருந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். முருகனுடைய பாடல்களை பாடியும் முருக மந்திரங்களையும் மனதார சொல்லியும் வழிபாடு செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து வழிபாடு செய்யலாம். அதே போல் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே கூட முருகனுடைய படத்துக்கு முன் விளக்கேற்றி மனமுருகி முருகனை வழிபட்டு வரலாம். இந்த தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது முக்கியமாக தீராத பகை கூட தீர்ந்து போகும் அப்படின்னும், துன்பங்களில் இருந்து விடுபட இது ஒரு முக்கியமான விரதம் அப்படின்னும் சொல்லலாம். உறவுகளுக்குள்ளே இருந்த பகை மாறி ஒற்றுமை ஏற்படும். தீமைகளில் இருந்து விடுபட முடியும். முருகப்பெருமானுடைய அருளும் பாதுகாப்பும் எப்போதும் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த தைப்பூச திருநாளில் நீங்களும் உங்களுக்கு பிடித்த முருகனுடைய கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நாம் மற்ற நிறையா நாள், அதாவது 48 நாள் 21 நாள் விரதம் இருக்க முடியல அப்படின்னா கூட ஒரு நாள் மட்டும் கூட விரதம், தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நன்மையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம முருகப்பெருமானுடைய இந்த தைப்பூச திருவிழாவை பற்றிய ரொம்ப சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.